அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜின் சிறப்புகள் பாகம் 10. இதில் மக்கா முக்கர்ரமா காபா ஷரீஃப் பற்றிய சிறப்பு குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் பார்க்கலாம். பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து பயனடையுங்கள். நமது மற்ற ஹஜ்ஜின் சிறப்புகள் 1 முதல் 9 வரை பகுதிகள் இருக்கின்றன, அதனையும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு சென்ன நியத்து வைத்திருப்பவர்கள் அதனை முழுமையாக கேட்டால் சிறப்பான முறையில் ஹஜ் செய்யலாம். முதலில் மக்கா முக்கர்ரமா காபத்துல்லா இந்த 2 இடங்களை குறித்து சில குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான், 3வது சூராவின் 96வது வசனத்தில், நிச்சயமாக எந்த வீடு அல்லாஹ்விற்கு முதன்மையாக மனிதர்களுடைய வணக்கத்திற்காக நிர்மாணிக்கப்பட்டதோ அது மக்காவில் இருக்கக்கூடிய காபா என்னும் இறை இல்லமாகும். அது பரக்கத்துகள் நிறைந்ததாகவும் அகிலத்தாருக்கு நேர்வழி காட்டியதாகவும் இருக்கின்றது. விளக்கம். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது, பூமியில் வீடுகள் அதற்கு முன்பும் இருந்தன, ஆனால் அல்லாஹுடைய வணக்கத்திற்காக முதலாக இந்த வீடுதான், அதாவது காபத்துல்லா தான் ஏற்படுத்தப்பட்டது. பல சஹாபாக்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது, பூமியில் நில பாகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக இந்த இடம் தண்ணீர் மீது ஒரு குமிழி போல இருந்தது. அதற்கு பிறகு விஸ்தீகரிக்கப்பட்டு அது முழு பூமி அதிலிருந்து படைக்கப்பட்டது. ரொட்டி மாவு முதலில் உருண்டையாக பிடிக்கப்பட்டு பிறகு பரப்பி ரொட்டியாக்கப்படுவதைப் போல இங்கிருந்த நிலபாகம் விஸ்தரிக்கப்பட்டது. சில உலமாக்கள் யூதர்கள் பைத்துல் முகத்தஸை எல்லா நகரங்களை விட மேன்மையானது என்று கூறி வந்தார்கள். ஏனென்றால் அது அங்கு பல நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். இதன் மீதே இந்த இறைவசனம் அருளப்பட்டது. துர்ருல் மன்சூர். மேலும் இதன் சிறப்புகளை எடுத்துக்காட்டக்கூடிய பல தெளிவான அத்தாட்சிகள் இதில் இருந்து கொண்டிருக்கின்றது. அவற்றில் மகாமே இப்ராஹிம் நின்ற இடமான மகாமே இப்ராஹிமும் இருக்கின்றது. அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று காபத்துல்லாவை கட்டினார்கள். மகாமே இப்ராஹிம் என்பது ஒரு கல்லாகும். அதன் மீது சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்றவர்களாக காபத்துல்லாவை கட்டினார்கள். அந்த கல்லின் மீது அன்னாருடைய பாதங்களுடைய அடையாளம் பதிந்துவிட்டது. இப்பொழுது அந்த காபாவிற்கு சமீபத்தில் ஒரு கண்ணாடி சிமிலியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இதையே மகாமே இப்ராஹிம் என்று கூறுகின்றார்கள். இந்த கல்லின் மீது பாத அடையாளம் உண்டாகி இருப்பதும் அந்த அத்தாட்சிகளில் ஒன்றாகும் என்பதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். துர்ருல் மன்சூர். மேலும் எவர்கள் அதற்குள் ஹரம் எல்லைக்குள் நுழைந்து விடுகின்றார்களோ அவர்கள் அபயம் பெற்று அற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் 3வது சூராவின் 97வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். இந்த காரணங்களினால் அந்த இடம் அச்சமற்ற இடமாக கருதப்படுகின்றது. ஒன்று, மறுமையின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அங்கு தொழுகை, ஹஜ்ஜு போன்ற நல்ல அமல்கள் செய்வதன் காரணமாக நரக வேதனையிலிருந்து அபயம் அளிக்கப்படுகிறது. 2வது, மார்க்க சட்ட ரீதியாக அது அச்சமற்ற இடம் என்பது கருத்தாகும். அதாவது ஒரு மனிதன் வெளியில் எவரையேனும் கொலை செய்துவிட்டு ஹரமுக்குள் நுழைந்து விட்டால் கொலைக்கு பகரமாக அங்கு அவனை வெட்டப்பட மாட்டாது. எனினும் அவனுக்கு உணவு முதலியவைகளை தடுத்து நிறுத்தி வெளியேறும்படி நிர்பந்தித்து அவன் அங்கிருந்து வெளியேறிய பிறகு அவன் வெட்டப்படுவான். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய தந்தையை கொலை செய்த கொலையாளியை நான் ஹரம் ஷரீஃபில் காண நேரிட்டால் அவன் வெளியேறாத வரை நான் அவனை தொட மாட்டேன் என்று கூறினார்கள். அதற்கும் ஒருபடி மேலாக அன்னாருடைய மகனார் ஹசரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் என்னுடைய தந்தையாகிய ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த கொலைகாரனை அங்கு காண நேரிட்டால் அவனை அங்கிருந்து வெளியேற்ற நிர்பந்தத்திற்கு உள்ளாக்க மாட்டேன் என்றும் கூறினார்கள். இதேபோல ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய தந்தையாருடைய கொலையாளியை பற்றி கூறியிருக்கின்றார்கள். துர்ருல் மன்சூர். இன்னும் 2வது சூராவின் 125வது வசனத்தில், மேலும் அந்த காலம் நினைவு கூறத்தகுந்ததாகும். நாம் காபாவினை மனிதர்களுக்கு மேலும் இடமாகவும் அச்சமற்ற இடமாகவும் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். மேலும் இடம் என கூறப்பட்டதில் 2 அர்த்தங்களுக்கு இடம் இருக்கின்றது. முதலாவதாக இதனை கிப்லாவாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான்.
தொழுகையில் இதன் பக்கமாக நாம் முன்னோக்கி தொழுக வேண்டும் என்பதும், இரண்டாவது ஹஜ் உம்ராவிற்காக மக்கள் இதன் பக்கமே வர வேண்டும் என்பதும் ஆகும். மேலும் மதாபா என்ற வார்த்தை தவாஃப் என்ற மூல வார்த்தையிலிருந்து வந்ததாக இருக்கலாம். இந்த கருத்து பிரகாரம் மீளும் இடம் என்று பொருள் கொள்வதற்கு மாறாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய இடம் என்று பொருள் வரும். ஏனென்றால் இது நன்மைகள் அபரிமிதமாக கிடைக்கும் இடமாக ஆக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தஆலா இங்கு ஒவ்வொரு நன்மைக்கும் லட்ச நன்மைகள் சமம் என்று கூறியிருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீளும் இடம் என்று கூறப்பட்டதற்கு இங்கு சென்று திரும்பிய ஜனங்களுடைய மனம் போதும் என்று நிரப்பம் அடைவதே இல்லை. ஒருமுறை ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பியவர்கள் பன்முறையும் அதன் பக்கம் திரும்ப திரும்ப செல்வார்கள் என்று விளக்கம் தந்திருக்கின்றார்கள் துர்ருல் மன்சூர். மேலும் அந்த காலமும் நினைவு கூறத்தக்கதாகும். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டின் காபாவுடைய சுவர்களை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களுக்கு உதவியாகிய ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இருவரும், எங்களுடைய இரட்சகனே, எங்களுடைய இந்த சேவையை ஏற்றுக்கொள்வாயாக. சந்தேகமின்றி நீ துவா செய்வோருடைய சொல்லை கேட்கக்கூடியவனாகவும் மேலும் ஜனங்களுடைய நிலைமைகளை நியத்துக்களை நன்கு அறியக்கூடியவனாகவும் இருக்கின்றாய் என்று துவா செய்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன் 2வது சூராவின் 127வது வசனத்தில் கூறியிருக்கின்றான். காபாவை ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்பது மிக உறுதியான விஷயமாகும். இதனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக கூறியிருக்கின்றான். உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள், இந்த வீட்டிலும் சிறந்த வீடு வேறு எது இருக்க முடியும்? அல்லாஹு தாலாவே இதனை கட்டுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான். ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதற்கான வரைபடத்தை தீட்டினார்கள். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீலுல்லா அவர்களை போன்ற மாண்புமிக்க நபி இதனை கட்டினார்கள். மேலும் ஹஜரத் இஸ்மாயில் தபீஹுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற மாபெரும் உயிர் தியாகி இதனை கட்டுவதற்கு உதவியாளர்களாக இருந்தார்கள். அல்லாஹு அக்பர்! எத்தனை மகத்தான மகிமையும் மாண்பும் இந்த வீட்டிற்கு உள்ளது என்பதை பாருங்கள். காபாவை கட்டும்பொழுது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது 100ஆகவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வயது 30ஆகவும் இருந்தது என்று இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். துர்ருல் மன்சூர். சரித்திர ஆசிரியர்களின் அபிப்பிராயப்படி திரு காபாவுடைய கட்டுமானம் பல தடவை செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதும் அபிப்பிராய பேதமுள்ளதுமான கூற்றுக்கள் இருக்கின்றன. அதன் சாரம்சம் பின்வருமாறு. ஒரு பிரபலமான கருத்தின் பிரச்சாரம், ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த வீட்டை முதலாக மலக்குமார்கள் கட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்னும் சிலருடைய அபிப்பிராயப்படி அது 2வது முறையாகவும் கட்டப்பட்டதாகும். அதற்கு முன்பு அல்லாஹ் தஆலா தன்னுடைய குன், அதாவது ஆகுக என்கிற கட்டளையால் மலக்குகள் இல்லாமல் அதனை முதலாக படைத்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டது ஹதீஸ் கலை வல்லுநர்கள் இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் பிரபலமான கருத்தாகும். ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 5 மலைகளின் கற்களை கொண்டு இதை கட்டினார்கள் என சில அறிவிப்புகளில் வந்திருக்கின்றது. அதாவது லெபனான், தூர் சினாய், தூர் ஜூதா, ஜூதி, ஹிரா ஆகிய 5 மலைகளாகும். இதன் சில அறிவிப்புகளில் ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஸ்திவாரத்தை கட்டினார்கள். பிறகு வானத்திலிருந்து பைத்துல் மாமூர் இறக்கப்பட்டு அதன் மீது வைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மறைவுக்கு பிறகு ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் பொழுது அது வானில் உயர்த்தப்பட்டு விட்டது. 3வது, ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அன்னாருடைய குமாரர் ஹஜரத் சீத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஆனார்கள் என்று அவர்கள் கட்டப்பட்டதாகவும் அவர்கள் மூலமாக கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 4வது, மேலே கூறப்பட்டது போல ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டது என்ற விஷயம் உறுதியான ஆதாரம் உடையதாகும். மேலும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவதாவது, அன்னார் கட்டிய கட்டடம் 9 கஜ உயரம், 30 கஜ நீளம், 23 கஜ அகலம் கொண்டதாக இருந்தது. ஆனால் அதன் மேற்கூரை மூடப்பட்டிருக்கவில்லை. அதற்குள் ஒரு கிணறும் இருந்தது. அதில் காபாவின் மீது செய்யப்படும் நேர்ச்சை பொருட்கள் போடப்பட்டு வந்தன. அதாவது ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்து உண்டான அமாலிகா என்ற அரபிய குலத்தினரால் கட்டப்பட்டது. 6வது, ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததிகளிலிருந்தும் உண்டான ஜுர்ஹும் என்ற அரபிய குலத்தினர்களால் கட்டப்பட்டது. 7வது, குசையி அவர்களால் கட்டப்பட்டது. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னோர்களில் 5வது தலைமுறையில் பாட்டனார் ஆவார்கள். 8வது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாலிப பருவ காலத்தில் குறைஷிகளால் கட்டப்பட்டது. இது சம்பந்தமாக பல சம்பவங்கள் ஹதீஸ்களில் காணப்படுகிறது.
அது சமயம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயது 25 இருந்தது. 35 என்று சிலர் கூறுகிறார்கள். குறைஷிகள் கட்டிய சமயத்தில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கட்டுமான வேலைகளில் பங்கெடுத்து கொண்டு தம் தோட்களின் மீது கல்லை சுமந்து செல்வார்கள். அந்த சமயத்தில்தான் ஹஜருல் அஸ்வத் கல்லை அதனுடைய இடத்தில் வைக்க முற்படும் பொழுது குறைஷிகளுக்கு இடையில் சண்டை ஏற்பட்டது. அதில் எல்லா பிரிவினர்களும் தம்முடைய வாட்களை உருவி கொண்டு வந்துவிட்டார்கள். ஏனென்றால் குறைஷிகளுடைய ஒவ்வொரு பிரிவினர்களும் அதன் பெரும் பாக்கியத்தை தாமே அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த விஷயத்தில் மீது மேலான தீர்ப்பு ஒன்றை செய்தார்கள். தன் மேல் விரிப்பை விரித்து அதில் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைத்து ஒவ்வொரு குலத்திலிருந்து ஒரு நபரை அந்த துணியின் ஓரத்தை பிடித்து எடுத்து காபத்துல்லாவுடைய சுவர் வரை கொண்டு சென்றார்கள். நீங்கள் அனைவரும் என்னை உங்கள் சார்பாக பிரதிநிதி ஆக்கிவிடுங்கள் என்று நான் இதிலிருந்து எடுத்து சோற்றில் வைத்து விடுகிறேன் என்றும் கூறினார்கள். குறைஷிகளும் அபிதமே அன்னாரை பிரதிநிதி ஆக்கிவிட்டார்கள். அன்னார் தன் பொன்னான கரங்களால் அந்த கல்லை எடுத்து சோற்றில் பதிவைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த கட்டுமான வேலையின் பொழுது குறைஷிகள் சந்தேகத்திற்குரிய பொருளை இதில் ஈட்டுவதில்லை என்று உறுதிமொழி எடுத்திருந்தார்கள். ஹலாலான முறையில் ஈட்டிய பொருளை குறைவாக இருந்ததால் ஹத்தீம் பக்கமாக இருந்த சுவற்றை பின்னுக்கு தள்ளி கட்டிவிட்டார்கள். இதனால் காபாவுடைய ஒரு பாகம் வெளியிலேயே விட்டுவிடப்பட்டது. மேலும் காபாவுடைய வாசல் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதற்கு மாற்றமாக மிகவும் உயரமாக அமைக்கப்பட்டது. எவரும் எளிதில் காபாவிற்குள் நுழைந்துவிடக் கூடாது, எனினும் ஏணி வைத்துத்தான் உள்ளே ஏறி போக வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் நாடியவர்களை ஏணி வைத்து உள்ளே செல்ல விடலாம், அவர்கள் நாடியவர்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்து விடலாம் என்பதாகவும் அவ்வாறு செய்தார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அமைப்பில் காபாவை புதிதாக கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் அதனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. ஹிஜ்ரி 64 ஆண்டில் எஜீதுடைய படைகள் ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்த்து மக்காவின் மீது போர் தொடுத்த பொழுது நெருப்பு கணைகளை விட்டிருந்த காரணத்தால் காபாவுடைய திரை எரிந்துவிட்டது. இன்னும் காபாவின் சுவர்கள் பழுதடைந்து விட்டன. இதற்கிடையில் எஜீது மரணமடைந்து விட்டான். அவனுடைய படையும் அங்கிருந்து திரும்பிவிட்டது. பிறகு ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை இடித்து முற்றிலும் புதிதாக கட்டினார்கள். அப்பொழுது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்திற்கிணங்க ஹத்தீமை காபாவின் கட்டிடத்தின் சேர்த்து கட்டினார்கள். மேலும் காபாவுடைய வாயிலையும் கீழ் இறக்கி தரை மட்டத்திற்கு ஆக்கிவிட்டார்கள். எளிதில் எவரும் காபாவிற்குள் பிரவேசிக்கலாம் என்பதாக அவ்வாறு செய்தார்கள். இன்னும் அதற்கு நேர் எதிராக உள்ள சுவற்றில் ஒரு வாசலை அமைத்தார்கள். மக்கள் ஒரு வாசல் வழியாக நுழைந்து மற்றொரு வாசலின் வழியாக சிரமமில்லாமல் வெளியேற வேண்டும் என்பதே அன்னாருடைய விருப்பமாக இருந்தது. இந்த கட்டிட வேலை ஹிஜ்ரி 64 ஜமாதுல் உக்ராவில் ஆரம்பமானது. ஹிஜ்ரி 64 அல்லது 65 ரஜப் முடிவு பெற்றது. ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்தில் 100 ஒட்டகைகள் அறுத்து ஒரு பெரிய விருந்தே செய்தார்கள். ஹஜரத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை நல்ல விதமாக கட்டி முடித்துவிட்டாலும் மேற்கூறிய சண்டையின் பொழுது ஒரு பெரிய நஷ்டம் உண்டானது. அது என்னவென்றால், ஹஜரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு குர்பானி செய்யப்பட்ட ஆட்டின் கொம்புகள் அதுவரை காபாவிற்குள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. அவைகள் மேற்கூறிய சம்பவத்தின் பொழுது எரிந்துவிட்டன. ஹஜரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மறைவிற்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய ஆட்சி காலத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் அரசர் மர்வானிடம் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை மாற்றி அமைத்து விட்டார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்ததைப் போல இல்லை என்று பலவாறாக சொல்லி அரசரை தவறிக்கச் செய்தான். அதன் பேரில் அரசர் அவனுக்கு பழைய அமைப்பில் அதனை கட்டுவதற்கான அனுமதி அளித்தார்கள். அதன்படி ஹஜ்ஜாஜ் பழைய அமைப்பின் பிரகாரம் கிழக்கிலிருந்து வாயிலை தரைக்கு மேலே உயர்த்தினான். இன்னும் அதற்கு நேர் எதிரில் இருந்த வாயிலை அடைத்து விட்டான். மேலும் ஹத்தீமை சேர்ந்து கட்டியிருந்த சுவற்றை இடித்து பின்னுக்கு தள்ளி கீழே கட்டிவிட்டான். மேலும் உட்பகுதி மண்ணால் நிரப்பி காபாவில் உள்மட்டத்தை உயர்த்திவிட்டான். ஹிஜ்ரி 73 ஆண்டு இந்த மாற்றம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அதே நிலையில், அதாவது 3 பக்க சுவர்கள் ஹஜரத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் கட்டப்பட்டதாகவும் ஒரு பக்கம் ஹஜ்ஜாஜினால் கட்டப்பட்டதாகவும் வெகு காலம் இருந்தது. சிலருடைய அபிப்பிராயப்படி இன்று வரை காபா அதே அமைப்பில் இருந்து வருகிறது. அதற்கு பிறகு சிறு சிறு மராமத்து வேலைகள் மட்டும் நடைபெற்றனவே தவிர புதிதாக கட்டப்படவில்லை. ஹதீஸ் கலை வல்லுநர்கள் கூறுகிறார்கள், ஹாரூன் ரஷீத் அரசர் இன்னும் அவர் போன்ற சில அரசர்கள் காபாவை ஹஜரத்
அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டியதைப் போல கட்டிவிட நாடினார்கள். ஏனென்றால் அந்த அமைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க இருந்தது. ஆனால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகவும் வலியுறுத்தி அவ்வாறு செய்யக்கூடிய எண்ணத்தை கைவிடும்படி செய்தார்கள். காரணம், காபாவை கட்டுவது என்பது அவர்களுடைய ஒரு விளையாட்டு விஷயமாக ஆகிவிடக் கூடாது என்பதே. ஒவ்வொரு அரசரும் தன்னுடைய பெயரும் புகழும் நிலைநாட்டுவதற்காக அதில் மாற்றங்கள் செய்ய ஆரம்பித்துவிடக்கூடாது அல்லவா? ஆகவே இவ்வாறு சொன்னார்கள். 11வது ஹிஜ்ரி 1021வது ஆண்டு சுல்தான் அஹ்மது துர்க்கி மேற்கூரையை மாற்றி அமைத்தார். மேலும் சுவர்களில் ஏற்பட்டிருந்த பழுதுகளை சரி செய்தார். மீசாபே ரஹமத்தை சரிப்படுத்தினார். ஆனால் இது முழு கட்டிடத்தை புதுப்பிப்பதாக இருக்கவில்லை. மாறாக தேவைக்கு தக்கவாறு மராமத் செய்யப்பட்டது. 12வது ஹிஜ்ரி 1039வது ஆண்டு சுல்தான் முராத் உடைய காலத்தில் மழையினால் பெருவெள்ளம் திரண்டு மஸ்ஜிதுல் ஹராமில் வந்து பைத்துல்லாவுடைய சில சுவர்கள் வீழ்ந்து விட்ட பொழுது சுல்தான் முராத் அவர்கள் அதனை கட்டினார்கள். அவர் வெள்ளத்தில் இடிந்து விழுந்துவிட்ட சுவர்களை கட்டியிருப்பார் என்பதாக வெளிப்படையாக தெரிகின்றது. ஆகையினால் சரித்திர ஆசிரியர்கள் இதனை குறித்து மராமத் செய்யப்பட்டது என்று கூறினார்கள். மேலும் சிலர் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது என்று கூறினார்கள். ஷாஹ் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜருல் அஸ்வத் பதிந்துள்ள சுவரை தவிர மற்ற சுவர்களை அவர் கட்டினார் என்று தம் தஃப்சீரில் எழுதியிருக்கின்றார்கள். அவ்வாறென்றால் ஹஜருல் அஸ்வத் பதிந்துள்ள சுவர் ஹசரத் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கட்டியதாகவும் மற்ற 3 பக்க சுவர்களை சுல்தான் முராத் கட்டியதாகவும் ஆகிவிடும். சமீபத்தில் 1367ஆம் ஆண்டு ஹிஜ்ரி முஹர்ரம் மாதத்தில் சுல்தான் இப்னு சவுத் இதனுடைய வாசல், கதவு, முஹடு முதலியவைகளை புதுப்பித்தார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்துல் மாயிதா 5வது சூராவின் 97வது வசனத்தில் அல்லாஹு தாலாவுடைய புண்ணிய வீடாகிய காபாவை மனிதர்கள் நிலைத்திருப்பதற்கு காரணமாக வைத்திருக்கின்றான் என்று உள்ளது. இதனுடைய விளக்கம், ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனிதர்கள் நிலைத்திருப்பதற்கான காரணம் அவர்களுடைய தீன் நிலையாக இருப்பதும் ஹஜ்ஜுடைய அடையாள சின்னங்கள் நிலையாக இருப்பதும் ஆகும் என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் அன்னாருடைய வாயிலாக அறிவிக்கப்பட்டுள்ளது, மனிதர்கள் நிலைத்திருப்பதன் பொருள் என்னவென்றால் அங்கு எவர்கள் சென்று விட்டார்களோ அவர்கள் அபயமளிக்கப்படுவார்கள் என்பதாகும். ஹசரத் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இறைவசனத்தை ஓதிய பிறகு எதுவரை ஜனங்கள் இந்த இல்லத்திற்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி கொண்டும் பைத்துல்லாவுடைய திசையில் முகம் திருப்பி தொழுது கொண்டும் இருப்பார்களோ அதுவரை தீனின் மீது நிலைத்திருப்பார்கள் என்று கூறினார்கள். நூல் துர்ருல் மன்சூர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் வாக்காவது, பைத்துல்லாவுடைய தவாஃபை மிக அதிகமாக செய்து வாருங்கள். ஏனென்றால் இது 2 முறை முழுமையாக இடிந்து போனது. 3ஆம் முறை இது முழுமையாக இடிந்து விடுமானால் வானில் உயர்த்தப்பட்டுவிடும். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். அல்லாஹு தஆலா உலகை அளிக்க நாடும் பொழுது எல்லாவற்றிற்கும் முதன்மையாக பைத்துல்லா இடித்து வைக்கப்படும். அதற்கு பிறகுதான் உலகம் அளிக்கப்படும். இஸ்திஹாப். கியாமத்துடைய நாளின் அடையாளங்களை பற்றி பல அறிவிப்புகளில் முடிவு நாளின் சமீபத்தில் காபா இடிக்கப்பட்டு போவதை பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது. காபாவை அதன் ஒவ்வொரு கல்லையும் வீழ்த்தி அழிக்கும் ஹபசி மன்னன் கண்முன்னே இருப்பதைப் போல தெரிகின்றான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஜனங்கள் எதுவரை சங்கைக்குரிய இதனை மக்காவையும் அதனை சூழியுள்ள ஹராம் என்ற பகுதியை கண்ணியப்படுத்த வேண்டிய முறைப்படி கண்ணியப்படுத்தி வருகின்றார்களோ அதுவரைக்கும் அவர்கள் நலமோடு வாழ்வார்கள். என்றைக்கு அதன் கண்ணியத்தை புறக்கணிக்கின்றார்களோ அப்போது அவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று ஒரு ஹதீஸ் கூறுகிறது. நூல் மிஸ்காத். ஒரு ஹதீஸில் ஹசருல் அஸ்வதும் மகாமே இப்ராஹீமும் உயர்த்தப்படாதவரை கியாமத் நாள் நிகழாது என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு ஹதீஸில் கியாமத் நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக ஹபசிகள் காபாவின் மீது படையெடுத்து வருவார்கள். அந்த படை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்றால் அதனுடைய முற்பகுதி ஹசருல் அஸ்வதிற்கு சமீபமாக இருக்கும். அதனுடைய பிற்பகுதி ஜித்தாவில் கடற்கரைக்கு சமீபமாக இருக்கும். அவர்கள் சங்கைக்குரிய காபாவுடைய கற்களை ஒவ்வொன்றாக பெயர்த்தெடுத்து அதனை இழுத்து விடுவார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறப்பட்டுள்ளது. இஸ்திகாப். காபத்துல்லாவை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில ஹதீஸ்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹு தஆலாவுடைய 120 ரஹ்மத்துக்கள் தினமும் இந்த வீட்டில் இறங்குகிறது. அவற்றில் 60 தவாஃப் செய்பவர்கள் மீது, 40 தொழுகக்கூடியவர்கள் மீதும், இன்னும் 20 பைத்துல்லாவை பார்க்கக்கூடியவர்கள் மீதும் இறங்குகின்றது. துர்ருல் மன்சூர் பைஹக்கி.
இதனுடைய விளக்கம், காபத்துல்லாவை கண்ணால் பார்ப்பது இபாதத்தாக இருக்கின்றது. ஹஜ்ரத் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னும் தாபிஈ அவர்கள், எவர்கள் ஈமானோடும் நம்பிக்கையோடும் காபாவை பார்க்கின்றார்களோ அவர்களுடைய குற்றங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகனைப் போன்றாகி விடுகின்றார் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹசரத் அபு சாயிப் மதனி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், எவர் ஈமானோடும் நம்பிக்கையோடும் காபாவை பார்ப்பாரோ அவருடைய பாவங்கள் மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதைப் போல உதிர்ந்து விடுகின்றன. மேலும் எந்த மனிதர் மஸ்ஜிதுல் ஹராமில் அமர்ந்து பைத்துல்லாவை பார்த்து கொண்டு மட்டும் இருப்பார்களோ அவர் தவாஃப் செய்யவில்லை, நஃபிலான தொழுகைகள் எதுவும் தொழுகவில்லை என்றாலும் பைத்துல்லாவை பார்க்காமல் தன் வீட்டில் இருந்தவாறே நஃபில் தொழுகையில் ஈடுபட்டிருப்பவர்களை காட்டிலும் மேலானவரைப் போல இருக்கின்றார் என்று கூறினார்கள். ஹசரத் அதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், பைத்துல்லாவை கண்ணால் காணுவதும் வணக்கமாகும். மேலும் பைத்துல்லாவை காணக்கூடியவர்கள் இரவில் விழித்து வணக்கம் புரிபவர்கள், பகலில் நோன்பு நோட்பவர்கள், இறைவழியில் புனித போர் செல்பவர்கள், அல்லாஹ்வின் பக்கமாக மீளக்கூடிய ஆகியவர்களைப் போல ஆவார் என்று கூறினார்கள். காபத்துல்லாவை ஒரு முறை பார்ப்பதானது ஒரு வருடத்திற்கு நஃபிலான இபாதத் செய்வதற்கு சமமாகும் என்று ஹசரத் அதா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காபத்துல்லாவை பார்ப்பது ஒரு மனிதன் பகலில் நோன்பும் இரவில் வணக்கங்களிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் புனித ஜிஹாத் செய்தும் ஆற்றக்கூடிய இபாதத்துகளை காட்டிலும் மேலானது என்றது தாவூஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் நகயி ரஹமத்துல்லாஹி என்ற பெரியார், பைத்துல்லாவை பார்ப்பவர்கள் மக்கா முக்கர்ரமாவுக்கு வெளியில் பெரும் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருப்பதற்கும் நிகராக இருக்கின்றது என்று கூறினார்கள். மேலும் தவாஃப் செய்பவர்கள் எந்த அளவு ரஹமத்துக்கள் இறங்குகின்றது என்று நன்கு விளங்குகின்றது. இந்த காரணத்தால் மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளே செல்லும் பொழுது தஹியத்துல் மஸ்ஜிதின் காணிக்கை நஃபில் தொழுவதை விட தவாஃப் தான் சிறந்தது என்று உலமாக்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஏதேனும் காரணத்தினால் தவாஃப் செய்ய முடியாமல் போனால் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது கொள்ளலாம். இல்லையென்றால் தஹியத்துல் மஸ்ஜிதை காட்டிலும் ஹரம் ஷரீஃபிற்குள் பிரவேசித்த உடனே தவாஃப் செய்வது மிகவும் சிறந்ததாகும். ஆனால் ஜமாத்துடைய தொழுகையின் நேரம் சமீபித்து விட்டால் அப்பொழுது தவாஃப் செய்யாமல் இருப்பதே நல்லது. அல்லாஹு தாலா தன்னுடைய அருட்கிருபையை கொண்டு எவர்களுக்கு அதிகமான தவாஃப்களை செய்யக்கூடிய நட்பாக்கியத்தை நல்கிவிட்டானோ அவர்கள் மிக பாக்கியசாலிகள். ஹுர்ஸ் இப்னு வப்ராஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற பெரியார் அனுதினமும் பகலில் 70 தவாஃப்களும் இரவில் 70 தவாஃப்களும் செய்யும் வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதனை கணக்கிட்டால் தினமும் 30 மைல் தூரமாகிறது. மேலும் ஒவ்வொரு தவாஃபிற்கு பிறகு 2 ரக்காத்துகள் தவாஃபுடைய நஃபில் தொழுகையை கணக்கிட்டால் 280 ரக்காத்துகள் ஆகின்றன. இவை அல்லாமல் அன்னார் தினமும் குர்ஆனை 2 முறை ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இவர்களை போன்றவர்கள்தான் மறுமையின் நிரந்தரமான வாழ்க்கைக்கு அதிகமாக சம்பாதித்து கொண்டு செல்பவர்கள். ஒரு ஹதீஸில், எவர் 50 தடவைகள் தவாஃப் செய்வார்களோ அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று பாவங்களை விட்டு பரிசுத்தமாகி விடுகின்றார் என்று வந்துள்ளது. திர்மிதி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜருல் அஸ்வத் சம்பந்தமாக அருளியதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நியாய தீர்ப்பு நாள் அன்று ஹஜருல் அஸ்வத் அல்லாஹு தாலா அதை எழுப்புவான். அதற்கு 2 கண்கள் இருக்கும், அவற்றினால் அது பார்க்கும். அதற்கு நாவு இருக்கும், அதனால் அது பேசும். எவர்கள் அதனை சத்தியத்தோடு முத்தமிட்டார்களோ அவர்களை பற்றி அது சாட்சி கூறும். சுப்ஹானல்லாஹ். நூல் மிஸ்காத். இதனுடைய விளக்கம், சத்தியத்தோடு முத்தமிடுவது என்பதன் பொருள் ஈமானோடும் விசுவாசத்தோடும் ஹசரத் அஸ்வதை முத்தமிடுவதாகும். ஹசரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள் வாக்கை அறிவிக்கின்றார்கள். காபாவிற்கு ஒரு நாக்கு இருக்கின்றது, 2 உதடுகள் இருக்கின்றன. அது முற்காலத்தில் அல்லாஹு தாலாவிடம், யா அல்லாஹ், என் பக்கமாக மீளக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள், என்னை தரிசிக்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள் என்று முறையிட்டது. அதற்கு அல்லாஹு தாலா, நான் ஒரு உம்மத்தை, அதாவது முஸ்லிம்களை விரைவில் படைக்கப் போகின்றேன். அவர்கள் மிக உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள், மிக அதிகமாக சஜ்ஜா செய்யக்கூடியவர்களாக, அதாவது அதிகமாக தொழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எவ்விதம் புறாவாகிறது தன்னுடைய முட்டையின் பக்கம் சாயுமோ அதுபோல உன் பக்கம் சாய்வார்கள் என்று கூறினான். நூல் தர்கீப். சுப்ஹானல்லாஹ். கியாமத் நாளன்று ஹஜருல் அஸ்வதும் ருக்னுல் யமானிக்கும் 2 கண்களும் 2 நாவுகளும் உதடுகளும் இருக்கும் என்ற நிலையில் கொண்டு வரப்படும். அவற்றை முத்தமிட்டவர்களுடைய நம்பகத்தன்மையை பற்றி அவை சாட்சி சொல்லும். அதாவது அவற்றை முத்தமிட்டவர்கள் ஆன்ம உலகில் அல்லாஹுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார்கள் என்று சாட்சி சொல்லும். மேலும் ஒரு ஹதீஸில் வந்துள்ளது, ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தவாஃப் செய்யுமாறு ஹஜருல் அஸ்வதை அடைந்த பொழுது அதனை முத்தமிட்டார்கள். பிறகு அதை நோக்கி,
நீ ஒரு கல் என்பதை நான் நன்றாக அறிவேன். உன்னால் எந்த ஒரு நன்மையோ அல்லது தீமையோ செய்ய முடியாது. ஒருவேளை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட நான் கண்டிருக்காவிட்டால் ஒரு காலும் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன் என்று கூறினார்கள். அப்பொழுது அருகில் நின்றிருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அமீருல் மொமினீன் அவர்களே, இது நன்மை இன்னும் தீமை செய்யக்கூடியதுதான் என்றார்கள். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது எப்படி என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆலமே அர்வாஹில் அல்லாஹு தஆலா அடியார்களிடம் தான் ரப்புல் ஆலமீன், அதாவது அகிலங்களின் இரட்சகன் தான் என்பதனை பற்றி வாக்குறுதியை வாங்கிய பொழுது அந்த வாக்குறுதியுடைய புத்தகத்தில் பதிய வைத்து இந்த கல்லில் பாதுகாத்து வைத்துவிட்டான். ஆகையினால் கியாமத் நாளன்று இது இன்னார் வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள், இன்னார் அதாவது காபிர்கள் மாறுபாடு செய்தார்கள் என்று சாட்சி கூறும் என்று பதிலளித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். நூல் தர்கீப். அந்த இடத்தில் ஓதக்கூடிய துவா, யா அல்லாஹ், நான் உன் மீது ஈமான் கொண்டவனாகவும் மேலும் உன்னுடைய வேதத்தை உண்மைப்படுத்தியவனாகவும் இன்னும் உனக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்றியவனாகவும் இதனை முத்தமிடுகின்றேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஜனங்களின் கொள்கை கோட்பாட்டை பற்றி அதிக கவலையும் கவனமும் இருந்து வந்தது. ஜனங்களுக்குடைய தவறான நம்பிக்கைகளும் மார்க்கப்புறமான கோட்பாடுகளும் நுழைந்துவிடக்கூடாது என அன்னார் மிகவும் கண்காணிப்போடும் கண்டிப்போடும் இருந்து வந்தார்கள். ஆகினால்தான் அன்னார் பையத்துர் ரிஸ்வான் என்ற மரத்தடியில் நடைபெற்றதோ அந்த மரத்தை வெட்டிவிடும்படி ஆணையிட்டார்கள். பைஅத்துர் ரில்வான் என்ற பைஅத் மிக முக்கியமான நிகழ்ச்சியாகும். ஹுதைபியா உடன்படிக்கையின் பொழுது இந்த பையத் ஒரு மரத்தடியில் நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரு திருக்கையின் மீது சஹாபாக்கள் கையெடுத்து உறுதிமொழி அளித்தார்கள். இவர்களை பற்றி தானும் பொருந்தி கொண்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹில் கூறியிருக்கின்றான், அந்த மரத்தடியில் உம்மிடம் கை கொடுத்து வாக்குறுதி செய்த விசுவாசிகளை பொருந்தி கொண்டான் என்று நல்ல செய்தி கூறியிருக்கின்றான். மேற்கூறிய அந்த மரத்தருகில் ஜனங்கள் பரக்கத்திற்காக செல்கின்றார்கள் என்ற செய்தி அமீருல் மொமினீன் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தவுடன் அதனை வெட்டிவிடும்படி செய்தார்கள். துருல் மன்சூர். இவ்வாறே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பற்றியும் கவலை உண்டாகிவிட்டது. ஏனென்றால் ஜனங்கள் அண்மையில்தான் சிலை வணக்கங்களிலிருந்து மீண்டு பரிசுத்த இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லும் தாங்கள் முன்பு பூஜித்து வந்த கற்களை போன்றது என்று எண்ணி சிலை வணக்கத்தின் சாயல் அவர்களில் இருந்துவிடக்கூடாதே என்று அன்னார் கவலைப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆகவேதான் இதனை கண்ணியப்படுத்துவதாக இவ்வாறு செய்வது இல்லை, ஆணைக்கு அடிபணிவதைத் தவிர வேறொன்றும் கிடையாது. இணை வைப்பவர்கள் எண்ணுவதைப் போல இதில் அல்லாஹ்வை நெருங்கச் செய்யக்கூடிய எந்த தன்மையும் கிடையாது என்று எச்சரிப்பதாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு கூறினார்கள். இத்திகாப். இதை போலவே காபாவை பற்றியும் அன்னார் வெளியிட்ட கருத்தாவது, இது சில கற்களால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடமாகும். ஆனால் இதனை நம்முடைய கிப்லாவாக அல்லாஹு தஆலா நிர்ணயித்திருக்கின்றான். அதாவது வாழ்நாளில் இதன் திசையில் முகம் திருப்பி தொழுக வேண்டும், இன்னும் மரணத்திற்கு அப்பால் இதன் பக்கமாக முகம் திருப்பி படுக்க வைக்கப்பட வேண்டும் என்று விதித்திருக்கின்றான். கஞ்ச். ஒரு ஹதீஸில் கூறப்படுவதாவது, ஒரு சமயம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வதின் அருகில் சென்றபொழுது, இது ஒரு கல் என்றும் லாபமோ நஷ்டமோ அளிக்க சக்தியற்றது என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். யாரை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹு தஆலாவை தவிர ஒருவன் இல்லையோ அவனே என்னுடைய இறைவன், வேறு யாருமே இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடவும் கையால் தொடவும் செய்ததை நான் பார்த்திருக்காவிட்டால் ஒருபோதும் நான் உன்னை முத்தமிட மாட்டேன், கைகளை வைக்கவும் மாட்டேன் என்றார்கள். கஞ்ச். இன்னொரு ஹதீஸில் வந்திருக்கின்றது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வதை முத்தமிட்ட பொழுது இந்த துஆவை ஓதினார்கள். இதனுடைய பொருள், அல்லாஹ்வின் திருப்பெயரால் தவாஃப் செய்கின்றேன், அல்லாஹ் மிக பெரியவன், நமக்கு நேர்வழியை காட்டிய அருள் புரிந்தவருடைய பெயரில் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை, அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வைத்திருக்கின்றேன், அவனை விட்டுவிட்டு இணை வைப்பவர்கள் வணங்கும் தெய்வங்களான ஜிப்து, தாகூத், லாத், உஸ்ஸா இன்னும் அல்லாஹ் அல்லாமல் அழைக்கப்படும் அனைத்தையும் நிராகரித்து விட்டேன். அல்லாஹ்வே என்னுடைய பொறுப்பாளன், அவனே வேதத்தை இறக்கி வைத்தான், அவனே நல்லவர்களுடைய பொறுப்பாளனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த துஆவில் எல்லா விதமான இணைவைத்தலை பற்றிய தன் வெறுப்பை சொல்லி காட்டிவிட்டார்கள். இதன் மூலம் பைத்துல்லாவுடைய தவாஃப் அல்லது ஹஜருல் அஸ்வத் என்னும் அது போன்றதை முத்தமிடுவது ஆகிய செயல்களுக்கு சிலை வணக்கத்தோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்ற விஷயம் தெளிவாகிவிட்டது. ஏனென்றால் அவை அல்லாஹ்விற்கு ஆணைக்கு அடிபணியும் முறையில்தான் நிறைவேற்றப்படுகிறது. ஆனால் சிலைகளை அல்லது ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சிலை வலம் சுற்றுமாறு பேரரசனாகிய அல்லாஹ் எங்கும் கட்டளையிடவில்லை.
மேலும் காபா ஷரீஃப், ஹஜருல் அஸ்வத் ஆகியவைகளுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாதவைகளோடு எந்த தொடர்போ அல்லது சம்பந்தமோ அல்லது இணைப்போ எதுவுமே கிடையாது. அது நம்முடைய அல்லாஹ்வுடைய பரிசுத்த வீடாக இருக்கின்றது. ஆனால் சிலைகளோ அல்லாஹ் அல்லாதவைகளோடு சம்பந்தம் உடையதாக இருக்கின்றது. அவற்றில் சிர்க் என்னும் இணை வைத்தல் என்பது தெள்ளத் தெளிவாக இருக்கின்றது. ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜருல் அஸ்வது நன்மை அளிக்கக்கூடியது என்று கூறியதாவது, அது கூறும் நற்சாட்சியால் உண்டாகும் நல்ல பலனை குறிக்கின்றது. நீதிமன்றத்தில் ஒருவரை பற்றி நற்சாட்சி சொல்வது என்றால் நன்மைதான் உண்டாகும். ஆனால் அதற்கான சாட்சி சொன்னவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்களாக ஆகிவிட மாட்டார். முஅத்தின் கூறும் பாங்கு சத்தம் எதுவரை செல்லுமோ அதுவரை உள்ள பசுமையானதும் காய்ந்ததுமான வஸ்துக்கள் அனைத்தும் கியாமத்துடைய நாளில் அவருக்காக சாட்சி கூறும் என்று ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. சாட்சி கூறும் என்பதற்காக அவைகள் வணக்கத்திற்கு உரியவைகளாக ஆகிவிடும் என்பது கட்டாயமல்ல. அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களையும் இன்னும் அல்லாஹ் குர்ஆனில் கூறிய சில வசனங்களை பற்றியும் காபாவை பற்றி விவரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில் இன்னும் சில ஹதீஸ்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் நமது மற்ற பயான்களையும் பார்த்து பயனடையுங்கள். நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வானாக. ஆமீன். சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. ஆமீன். ஒவ்வொரு ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு மற்றும் அதன்படி நடந்து அல்லாஹ்வுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்பிரத்துஹு.